SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மஹிந்த நிகழ்ச்சியில் சர்ச்சையில் சிக்கிய அனுர அரசாங்கத்தின் பெண் MP. வடக்கு கிழக்கு குடியேற்றங்களுக்கு பின்னால் இஸ்ரேல் வெளியான அதிர்ச்சி தகவல். ரணிலின் மருத்துவ அறிக்கையில் சந்தேகம் வெளியிடும் திலீப பீரிஸ். இளைஞர் ஒருவரை கொடூரமாக கொலை செய்த பெண். வைரஸ் பாதித்த குரங்குகள் தப்பியோட்ட மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் உள்ள புகைப்படத்தில் காணப்படும் நபர்தான் அல்ல என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நிலந்தி கட்டராட்சி தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் இந்த புகைப்படம் குறித்து தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் உள்ள புகைப்படங்கள் தொடர்பான திருமண விழாவில் தான் கலந்து கொள்ளவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்த நிகழ்வுக்கு தான் அழைக்கப்படவில்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். புகைப்படம் எந்த வகையில் திருடப்பட்டாலோ அல்லது கையாளப்பட்டாலோ சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கோட்டாராட்சி எச்சரிக்கை விடுவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படும் இனப்பரம்பலை மாற்றும் குடியேற்றங்கள் இஸ்ரேலின் யோசனையில் மேற்கொள்ளப்படுபவை என்று சிங்கள பத்தி எழுத்தாளரும் பேராசிரியருமான புன்ராசா அமரசிங்க தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் மேற்கொண்ட குடியேற்றங்களை மையப்படுத்தியதாக இவை அமைந்துள்ளன என்பது அவரின் ஆய்வாக அமைந்துள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இலங்கையின் சிங்கள குடியேற்ற கொள்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. இதற்கு பின்னால் உள்ள இஸ்ரேலிய செல்வாக்கு இருப்பதாக அவர் ஆய்வு ஒன்றில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மகாபலி அபிவிருத்தி திட்டத்தினூடாக இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் குடியேறியவர்களின் கொள்கையின் பின்னால் இஸ்ரேலின் நிழல்கள் என்ற தலைப்பிலாக அவர் நூல் இந்த விடயங்கள் ஆராயப்பட்டுள்ளன. இலங்கையில் மீள் குடியேற்றப்பட்ட இலக்குகள் அமி ஏஆர் என்ற இஸ்ரேலிய முகவரால் உருவாக்கப்பட்டன. ஜெயவர்தனாவின் நிர்வாகத்துடன் இஸ்ரேலிய உறவுகளின் அடிப்படையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதாகவும் பேராசிரியர் புன்சராவின் ஆய்வு குறிப்பிட்டுள்ளது. பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்துக்கு சென்றமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை நேற்று நீதிமன்றத்தில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் தரப்புக்கும் பிரதிவாதிக்கு தரப்புக்கும் இடையில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றது. கைது செய்யப்பட்ட பின்னர் விக்ரமசிங்காவுக்கு தமனி அடைப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கையும் எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதென்று பிரதி மன்றாடிகள் நாயகம் திலீப பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியின் தடுப்பு காவலில் இருந்தபோது அவர் நடத்தையும் அவர் விமர்சித்துள்ளார். பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளர்கள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள். எனினும் இந்த சந்தேக நபர் மறுநாளே மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்க சிரித்துக் கொண்டே மருத்துவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் என்றும் திலீப பீரிஸ் கூறியுள்ளார். சந்தேக நபர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருக்கும்போது போரிஸ் ஜோன்சனின் புத்தகங்களை வாசித்தமை தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ரணில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் பல்வேறு நபர்களுடன் தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஒரு சாதாரண சந்தேக நபர் அல்லவென குறிப்பிட்டுள்ள மன்றாடிகள் நாயகம் அவர் 36 மணித்தியாலத்துக்குள் 16 பில்லியன் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய நபர் என்று திலீப பீரிஸ் கூறியுள்ளார். எனவே பிணை உத்தரவு மறுபரிசீலனையை செய்ய வேண்டும் என்றும் பீரிஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். மொனராகலை பிரதேசத்தில் காதலனை தாக்கி வலுக்கட்டாயமாக விஷம் கொடுத்ததாக கூறப்படும் காதலியும் அவரது 2 சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 29, 32 மற்றும் 36 வயதுடைய 3 பெண்களும் 25 வயதுடைய ஒரு ஆணும் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் விஷம் குடித்து மொனராகலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளார்கள். பிரேத பரிசோதனையின் போது அது திட்டமிடப்பட்ட கொலை என்று தெரிய வந்ததாகவும் வலுக்கட்டாயமாக்க விஷம் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்காவில் மிசிசிப்பி நெடுஞ்சாலையில் நடந்த விபத்தில் கோவிட்-19 போன்ற வைரஸ்களால் பாதிக்கப்பட்டிருந்த குரங்குகள் தப்பியோடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் மிசிசிப்பி நெடுஞ்சாலையிலும் லூசியானாவில் உள்ள நியூ ஆர்லியா துலேன் பல்கலைக்கழகத்தில் இருந்த ஆய்வக குரங்குகளை ஏற்றிச் சென்ற டக் கவிழ்ந்து விபத்துக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த குரங்குகள் ஹெபடைட்டிஸ் சி மற்றும் கோவிட்-19 போன்ற
பல வைரஸ்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என்பதனால் இவை பொதுமக்களுக்கு சுகாதார ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ரஷிப் துறையின் சமூக ஊடக பதிவில் இந்த குரங்குகள் சுமார் 40 பவுண்டுகள் எடை கொண்டவை. இவை மனிதர்களுக்கு எதிராக ஆக்ரோஷமானவை என்பதால் இவற்றை கையாள தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் தேவைப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தப்பியோடி இந்த குரங்குகளை மக்கள் யாரும் நெருங்க வேண்டாம் என்றும் அவற்றை எங்கு கண்டாலும் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார்கள். போலீஸ் அதிகாரிகள் தப்பியோடிய குரங்குகளில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தையும் செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் அழித்து விட்டதாக தெரிவித்துள்ளார்கள். தற்போது வரை தப்பியோடியுள்ள ஒரு குரங்கை கண்டுபிடிக்கும் பணி தொடர்கிறது என்றும் ஷெரீப் துறை மேலும் கூறியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. ரிசீட் குரங்குகள் பொதுவாக பாலினத்தை பொறுத்து 9 தொடக்கம் 26 பவுண்டுகள் வரை எடையுள்ளவை. இவை மனிதர்களுடன் மரபணு ரீதியாக ஒத்திருப்பதனால் அறிவியல் ஆராய்ச்சியில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்த நிகழ்ச்சியில் சர்ச்சையில் சிக்கிய அனுர அரசாங்கத்தின் பெண் எம்பி. வடக்கு கிழக்கு குடியேற்றங்களுக்கு பின்னால் இஸ்ரேல் வெளியான அதிர்ச்சி தகவல். ரணிலின் மருத்துவ அறிக்கையில் சந்தேகம் வெளியிடும் திலீப பீரிஸ். இளைஞர் ஒருவரை கொடூரமாக கொலை செய்த பெண். வைரஸ் பாதித்த குரங்குகள் தப்பியோட்ட மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை.